ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். என்னோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவளுக்கு எல்லாமே நிறைய பேர் கேட்டு படிச்சுக்கிறேங்கிறள். நிறைய பேர் லிரிக்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தமிழில் லிரிக்ஸ் போட்டால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை கண்டினியூ பண்ணுங்க. நான் மற்றவாளுக்கும் அது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நான் இங்கிலீஷில் தான் நான் டைப் பண்ணி போடுறேன். அது வந்து சிலப்போ வேர்டு வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இல்லையே இருக்கலாம் இங்கிலீஷோட வேர்டு. ஆனால் அந்த பாட்டை கேட்டுன்னு விட்டலான்னு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜில் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸு, உங்களோட அது என்கரேஜ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு கேட்குறதுக்கு. இன்னும் நிறைய கற்றுக்குங்கோ, இன்னும் நிறைய பாட்டு எல்லாட்டேருந்தும் கற்றுக்குங்கோ. நீங்கள் ரொம்ப சந்தோஷம். இப்போது துர்காலட்சுமி சரஸ்வதி கோவில் நான் இருக்கிறது வந்து மதனந்தபுரம், போரூர் மதனந்தபுரம், சென்னை அந்த ஏரியாவிலேயே நான் இருக்கேன். அந்த இடத்துல துர்காலட்சுமி சரஸ்வதி கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலோட அந்த அம்பாளோட அனுகிரகத்தில் தான் எங்களோட பஜன் மண்டலி இவ்வளோ தூரம் போயின்னு இருக்கு. அதனால தான் என்னோடய பஜனை மண்டலிக்கே துர்காலட்சுமி சரஸ்வதி பஜன் மண்டலின்னு பேர் போட்டிருக்கோம். அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் வந்து 28 ஜான்வரி, அடுத்த வருஷம் 28 ஜான்வரியில் கும்பாபிஷேகம் நடக்கிறது. அந்த கோவிலை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வந்து எங்கள் குருக்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்க. அந்த வீடியோ இதோடு கூட நான் அனுப்புகிறேன். ரெண்டையும் பாருங்க. நீங்கள் சென்னையில் இருக்கிறவா கண்டிப்பாக அந்த டைமில், வெளியூரில் இருக்கிறவா அந்த டைமில் சென்னையில் இருந்தேன்னா கண்டிப்பாக கும்பாபிஷேகம் அட்டென்ட் பண்ணுங்க. 28 ஜான்வரி 26லேருந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது. ஸோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட, இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால கோவிலுக்கு உங்களால் ஆன உதவி எது இருந்தால் கூட நீங்கள் அனுப்பி கொடுத்தா பரவாயில்ல. மலையாளத்தில் பல துள்ளி பெருவெள்ளம் சொல்கிற மாதிரி உங்களால் எது முடிஞ்சதோ அது, அந்த கியூஆர் கோடு குருக்களோட வீடியோவில் வருது, கியூஆர் கோடு நீங்கள் அதில் அனுப்புங்க. நீங்கள் ரெஃபரன்ஸ் வந்து ஜெயஸ்ரீ ராகாஸ் போர்ட்டல். ஆனால் எனக்கு கொஞ்சம் ட்ராக்கிங்க்கு சௌகரியமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட சின்ன உதவி நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதுக்கு கண்டிப்பாக கட்டாயம் கோவிலுக்கு வாங்கோ. இந்த டைம்னு இல்லை, நீங்கள் எப்போது சென்னை வரதானா கூட ஒரு கண்டிப்பாக என்னோடய கோவிலுக்கு வாங்கோ. நீங்கள் அங்கே வந்துட்டு என்ன காண்டாக்ட் அது கோவிலில் கேட்டாலே சொல்வேன். நான் முடிஞ்சிருந்தால் நான் ஊரில் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களை பார்க்குறேன். எனக்கும் உங்களை பார்க்கறதுல, நேரிட்டு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். அதனால தான் சொல்கிறேன். நான் எல்லாரையுமே சும்மா இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். என்னோடய நம்பரை கொடுக்கறதுக்கு வழி இல்லைங்கிறதுனால எல்லாத்துலேயுமே என்னோடய நம்பர் போட்டு விடுவேன் நான். அது இல்லை. ஸோ சென்னையில் நிறைய பேர் இருக்கேங்கிறது தெரியாது. ஏன்னா நான் நிறைய ஃபங்க்ஷன் போகிறதுக்காக ஒருத்தரும் கேட்டுன்னு வரா. ஜெயஸ்ரீ ராகாஸ் மாமி தானே கேட்டுன்னு வரதுனால எனக்கு நிறைய பேர் சென்னை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா. கட்டாயம் நீங்கள் அந்த கோவிலுக்கு வாங்க. 28 அந்த டைமில் வாங்குவோம். நீங்கள் மெயினாக சரஸ்வதி நடை இங்கே தனியாக இருக்குது. துர்காலட்சுமி சரஸ்வதி 3 அம்பாளும் அவ்வளோ அருமையாக இருப்பா. குருக்கள் அவ்வளோ அலங்காரம் பண்ணுறா. எல்லா விசேஷத்துக்கும் நவராத்திரியில் ரொம்ப அமோகமாக வரும். எங்களோட மண்டலி நாங்கள் வந்து நிறைய ஸ்லோகம் அங்கே சொல்கிறோம். நிறைய ஸ்லோகம் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம், பாட்டும் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். அங்கே அமோகமாக நடந்துகிட்ருக்கு. இப்போது மார்கழி மாதம் பஜனை கார்த்தாலே அதுவும் அமோகமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. மகளிர் ஆக்டிவிட்டீஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. அலங்காரம் அவ்வளோ நல்லா இருக்கும். ஒவ்வொரு விசேஷத்துக்கு அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது அந்த வித்யாரம்பத்துக்கு வந்து அன்னைக்கு தான் வந்துட்டு இருந்தேன். முதல்ல இல்லை, ஒரு 2 years பிஃபோர் வந்து வித்யாரம்பத் அந்த டைம் சரஸ்வதி பூஜை அண்ட் வித்யாரம்பத்துக்கு தான் எல்லோரும் அக்ஷராபியாசத்துக்கு வந்துட்டு இருந்தா. கலைவாணி இருக்காள், அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பா. அந்த த்ரூமமாக சரஸ்வதி உட்கார்ற மாதிரி இருக்கும். அங்கே அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ ஆசீர்வாதம் குழந்தைகளுக்கு அங்கே வந்து பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும். இப்போல்லாம் எங்கேருந்தெல்லாமோ ஆளுகள் வரதுனால அவளுக்கு அந்த டைமில் வர முடியலை. எங்களுக்கு இது மாதிரி அக்ஷராபியாசம் பண்ணணும்னா கூட கோவில் நிர்வாகம் பண்ணி கொடுக்குறா. அதனால் ரொம்ப விசேஷமான கோவில். கண்டிப்பாக நீங்கள் வாங்கோ. இந்த 3 அம்பாளை தவிர பிள்ளையார் இருக்காருங்க, செந்திலாண்டவர் இருக்கார், நவகிரகம் இருக்கார். அதனால் கண்டிப்பாக கட்டாயம் நீங்கள் எல்லோரும் வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவி நான் எதிர்பார்க்குறேன். மறக்காதேங்கோ, ரெஃபரன்ஸில் ஜெயஸ்ரீ ராகாஸ் போடுங்கோ. தேங்க்யூ. ராதே கிருஷ்ணா. நம பார்வதீவதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் எரிவா போற்றி. ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மீ ரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யே 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 நமோ நமः. ஆன்மீக பக்தகோடி மையன்பர்களே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாம் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி அம்பிகை நமது சென்னை, போரூர், மதனந்தபுரம், சந்தோஷ் நகரில் எழுந்தருளி அருள்வாளித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவில் நமது இந்த ஆலயத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறதா இருக்கேன். நமது துர்காலட்சுமி சரஸ்வதி ஆலயத்தில் முப்பெரும் தேவியர்களோடு மேலும் சக்தி விநாயகர், ஸ்ரீ செந்தில் ஆண்டவர்,
நவகிரக சன்னதிகளும் அமைய பெற்றிருக்கு. துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 அம்பாளுக்குமே தனித்தனி சன்னதி இருக்கிறது நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். துர்கையானவள் அஷ்டாதசபுஜி துர்கையோட நின்ற கோலத்திலையும், லக்ஷ்மி தாயார் பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்திலையும், சரஸ்வதி தாயார் வீணையை கையில் வச்சுண்டு ஒரு காலம் அடிச்சுண்டு அமர்ந்த நிலையிலையும் காட்சி கொடுத்துட்டுருக்கா. நமது ஆலயமானது கடந்த ஒரு 25 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. குறிப்பாக விஜயதசமி மற்றும் வசந்த பஞ்சமி நாட்களில் குழந்தைகளுக்கான அக்ஷர அபியாசம் என்று சொல்லக்கூடிய ஏடு துவக்குதல் நிகழ்ச்சியானது வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் நவராத்திரி விழாவானது இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. நவராத்திரி விழான்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 நாட்களுமே கொலு அலங்கரிக்கப்பட்டு 30 தேவியர்களுக்கு சிறப்பு ஹோமங்களும், மகா அபிஷேகங்களும், சிறப்பு அலங்காரங்களும், சகஸ்ரநாம அர்ச்சனைகளும் நடைபெறுகிறது. மேலும் 10ஆம் நாள் மகா சண்டி யாக வைபவமானது சிறப்பாக நடைபெறுகிறது. பிரதிவாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்தில் சகஸ்ரநாம அர்ச்சனை வழிபாடும், அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், மாலை வேளையிலே சகஸ்ரநாம அர்ச்சனை வழிபாடுகளும், சரஸ்வதி தாயாருக்கு புதன்கிழமை அன்று சகஸ்ரநாம அர்ச்சனை வழிபாடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆடி பூரத்தன்று மிகவும் பிரம்மாண்டமாக 1 லட்சத்திற்கு மேல் வளையல்களானது அம்பாளுக்கு சாற்றுவிக்கப்பட்டு வளையல் காப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு இங்கு வரும் அனைத்து பெண் பக்தர்களுக்கும் இந்த வளையல் பிரசாதமானது கொடுக்கப்படுவது இங்கு ஒரு தனி சிறப்பு. மேலும் சக்தி விநாயகருக்கு சங்கடக சதுர்த்தி பூஜையானது ஒவ்வொரு மாதமும் மாலை 6 மணிக்கு மேல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சக்தி விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவானது இங்கே மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. மற்றும் இங்கே செந்திலாண்டவர் சன்னதி பிரத்யேகமாக திருச்செந்தூர் செல்ல இயலாதவர்கள் நமது ஆலயத்தில் உள்ள செந்திலாண்டவரை தரிசனம் செய்து வேண்டுதல்கள் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இந்த செந்திலாண்டவர் சன்னதியிலே ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சகசராம அர்ச்சனை பாராயணமும், சுக்லபக்ஷ சஷ்டி திதியிலே சண்முக அர்ச்சனை, சத்துரு சம்கார திருசதி அர்ச்சனை வழிபாடும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போன்று கந்த சஷ்டி மகோத்சவமானது 6 நாட்களும் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. 6 நாட்களும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகிறது. கந்த சஷ்டி விழாவின் முக்கிய திருவிழாவான 6ஆம் நாளிலே சூரசம்ஹார பெருவிழாவானது அனைத்து பக்த கோடிகளின் முழு ஆதரவோடு வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 7ஆம் நாள் வள்ளி தெய்வானை சமேத திருமுருகப் பெருமானுக்கு செந்தில் ஆண்டவருக்கு திருக்கல்யாண வைபோகமானது சிறப்பாக நடைபெறுகிறது. இத்தனை சிறப்பு வாழ்ந்த நமது முப்பெரும் தேவியர்கள் சக்தி கணபதி, செந்தில் ஆண்டவர், நவகிரக சன்னதிகள் அமைய பெற்ற இந்த ஆலயத்திற்கு பக்த கோடிகள் அனைவரும் தவறாமல் திரளாக வந்திருந்து தரிசித்து அம்பாளின் அருள் பெற அன்புடன் அழைக்கிறோம். 25 ஆண்டுகளை கடந்த நமது இந்த ஆலயத்தின் 3வது கும்பாபிஷேகமானது வருகின்ற தை மாதம் 14ஆம் நாள் 28/1/2026 புதன்கிழமை அன்று சக்தி கணபதி, முப்பெரும் தேவியர்கள், செந்திலாண்டவர் மற்றும் நவகிரகங்கள் புதிதாக அமையக்கூடிய சால கோபுரத்திற்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற இருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்திற்கு பக்த கோடிகள், நன்கொடையாளர்கள் தங்களால் இயன்ற பண உதவியும் பொருள் உதவியும் தந்து ஆலய கும்பாபிஷேக திருப்பணிக்கு உதவிடுமாறு வேண்டுகிறோம். இந்த மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு புதிதாக மகா மண்டபமானது தற்போது புதுசாக அமைச்சிருக்கோம். இந்த மகா மண்டபத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேலை நடக்கிறதெல்லாம் நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மகா கும்பாபிஷேகத்திற்கு நிறைய பண உதவிகளும் பொருள் உதவிகளும் இன்னும் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. மீதமுள்ள திருப்பணி மற்றும் கும்பாபிஷேகத்திற்கு பக்த கோடிகள், மெய்யன்பர்கள் தங்களால் இயன்ற அளவு பணமாகவோ காசோலையாகவோ QR கோடு மூலமாகவோ செலுத்திவிட்டு கீழ்கண்ட ஆலயத்தின் தொலைபேசி எண்ணிற்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல உலகை காக்கும் அகிலாண்ட நாயகியாம் முப்பெரும் தேவி ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி அம்பிகை லோகத்தில் உள்ள அனைவருக்கும் அருள் புரியுமாறு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைத்து பக்த கோடி மையன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.